நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். வாகன ஓட்டிகள் மது அருந்தியுள்ளனரா என்ற பரிசோதனைக்கு மருத்துவமனைக்கு அழைத்து வருபவர்களிடம் மதுபான நெடி இருந்தால் இரத்தத்தில் கலந்திருக்கும் ஆல்கஹால் அளவை பரிசோதிப்பதை கட்டாயமாக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. UAE எனப்படும் சவுதி அரேபிய நாடுகள் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் வாயிலாக குடி தண்ணீரை பெற்று வருகின்றன. நிலத்தடி நீரை தக்க வைக்க அடிக்கடி இந்த நாடுகள் கிளைவுட் சீடிங் எனப்படும் மேக விதைப்பு முறையில் குறிப்பிட்ட ரசாயன பொருட்களை மேகத்தில் தூவுவதன் வாயிலாக மழையாக பெறுகின்றன. இதன்படி இந்த அரசு சில தினங்களுக்கு முன்பு செயற்கை மழையை செய்ய வைக்க 7 விமானங்கள் வாயிலாக ரசாயனங்கள் தெளித்ததன் விளைவு இந்த பிராந்தியத்தில் 16ஆம் தேதி பெரும் புயல் வீசியது. இதன் பக்கத்தில்தான் பெரும் மழை பெய்தது. ஆனால் UAE-யில் இதன் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது. ஐக்கிய அரபு நாடுகளில் மழைநீர் வடிகால் வசதிகள் கிடையாது. அதனால் இந்த பெருமழை வெள்ளத்தில் துபாய் நகரம் தத்தளிக்கிறது. உலகிலேயே அதிக மக்கள் தொகை உடைய நாடாக இந்தியா விளங்குகிறது எனவும் தற்போது 144 கோடி பேர் வாழ்வதாக ஐநா மக்கள் தொகை நிதியம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அடுத்த 77 ஆண்டுகளில் 2 மடங்காக மாறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்டை கிரகத்தில் உயிர்கள் இருக்கின்றனவா என்று தேடல் நடந்து கொண்டிருக்கும் சமகாலத்தில் கூட நம் சொந்த கிரகத்தில் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் இன்னும் முழுமையாக கண்டுபிடிக்கவில்லை என்பதே உண்மை. ஆம், சமீபத்திய கண்டுபிடிப்பு. தென் அமெரிக்கா கண்டத்தில் உள்ள நாடு சிலி. மிக நீண்ட கடற்கரையை கொண்ட இந்த நாட்டில்தான் இதுவரை அறியப்படாத 100 புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என தகவல். நம் எதிரி நாடான சீனாவின் ஆதரவாளர் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சுவுக்கு சிக்கல். ஊழல் அறிக்கை கசிவாகியுள்ளது. மாலத்தீவில் பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அந்நாட்டு அதிபர் முகமது மொய்சு 2018இல் ஊழல் செய்ததாக அறிக்கை கசிந்ததால் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல். ஊழலில் ஈடுபட்டதாக நிதி புலனாய்வு அமைப்பு மற்றும் மாலத்தீவு காவல்துறை அறிக்கை வலைதளங்களில் வெளியானது. ஆனால் அந்த குற்றச்சாட்டை முகமது மொய்சு மறுத்துள்ளார். ராமரின் பிறந்த தினம் ராமநவமி. நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ராமநவமியை ஒட்டி அயோத்தி ராமர் கோவிலில் பாலராமரின் நெற்றியில் நேற்று சூரிய திலகம் ஒளிர்ந்த காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்த்து பரவசத்துடன் வழிபட்டனர். நேற்று முதல் 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு நாளை நடக்கும் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதனால் உஷாரான மதுப்பிரியர்கள் அதிக அளவில் மது வகைகளை வாங்கி இருப்பு வைத்துள்ளதால் நேற்று முன்தினம் மட்டும் 400 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளதாக தகவல். உலகின் இயற்கை கலாச்சார இடங்களை பாதுகாக்க அவற்றை உலகின் பாரம்பரிய பண்பாட்டு சின்னங்கள் பட்டியலில் ஐநாவின் யுனெஸ்கோ சேர்த்து வருகிறது. இந்த வகையில் இந்தியா சார்பில் 42 இடங்கள் இடம்பெற்றுள்ளன. ஒரு நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதில் பாரம்பரிய சின்னங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இவற்றை பாதுகாப்பது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏப்ரல் 18ஆம் தேதி உலக பாரம்பரிய தினம் ஐநா சார்பில் கொண்டாடப்படுகிறது. கண்டறிந்து அனுபவித்தல் என்பதுதான் இந்த ஆண்டின் மையக்கருத்து. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து 282 வாக்குச்சாவடி மையங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரம் நத்தம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லிங்கவாடி மலையூர் பகுதிக்கு தாலுகா அலுவலகத்தில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 99443 410033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.